காலத்தில் அர்ஜுனனின் மற்றொரு மனைவியான நாக இளவரசி உலுப்பி அறிமுகமாக தோன்றினாள். அவளுக்கு ஒரு ரகசியம் தெரியும். குருஷேத்திர போரில் அர்ஜுனன் சதி செய்து பீஷ்மரை கொன்றதால் பீஷ்மரின் தாய் கங்காதேவி அர்ஜுனனுக்கு ஒரு சாபம் கொடுத்தாள். நீயும் ஒரு போர்க்களத்தில் தலை துண்டிக்கப்பட்டு இறப்பாய் என்பதே அது. அந்த சாபம் பலிக்கப் போகும் நாள் இதுதான் என்பதை உலுப்பி தன் கணவன் சாப விமோசனம் பெற்று மீண்டும் உயிர் பிழைக்க வேண்டுமானால் அவன் தன் சொந்த மகனின் கையால் மடிய வேண்டும் என்பது விதி. அதனால் அவள் பப்ருவாகனின் மனதில் அசரீரியாக நுழைந்து அர்ஜுனனின் கர்வத்தை அடக்க வில்லை ஏந்து என்று கூறினாள். அடுத்த நொடி தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஒரு மகா யுத்தம் வெடித்தது. காண்டீபத்தில் இருந்து அர்ஜுனன் ஏவிய அக்னி அஸ்திரங்களையும் தெய்வீக பானங்களையும் பப்ருவாகனன் அதைவிட வேகம் கொண்ட அஸ்திரங்களால் காற்றில் துண்டு துண்டாக வெட்டிச் சாய்த்தார். உலகையே நடுங்க வைத்த அர்ஜுனனால் தன் சொந்த மகனின் அம்பு மலையை தாங்க முடியவில்லை. அர்ஜுனன் வியப்பின் எல்லைக்கே சென்றான். போர் உச்சகட்டத்தை எட்டியது. பப்ருவாகனன் தன் சிற்றன்னை உலுப்பியின் ஆசையோடு சூரியனைப் போல பிரகாசிக்கும் ஒரு தெய்வீக நாகாஸ்திரத்தை வில்லில் பூட்டி அர்ஜுனனை நோக்கி குறிவைத்தான். அர்ஜுனன் தற்காப்பு அம்பு எய்யும் முன்பே அந்த அஸ்திரத்தின் கூர்மையான முனை அர்ஜுனனின் கழுத்தை கச்சிதமாக வெட்டியது. மகாபாரதத்தின் மாபெரும் நாயகன் காண்டீபதாரி அர்ஜுனனின் தலை துண்டிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் தரையில் விழுந்தது.